ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் மையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி.
மறவோம் நம சிவாய. புகழே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இங்க பார் கோயிலுங்களை பார்த்து நம்மளை வர சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோயில்களை பணி செய்யறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்காங்க. அவங்கள வாழ்த்திடலாம். முத்துக்குமார் சரணி அவர்கள் உடல் நலம், ஆரோக்கிய வளம், அவங்க குடும்ப வளம், பொருளாதார வளம், அவங்க ஆன்மீகத்தோடு மேலும் சிறக்க வளமுடன் அவருக்கு நம்மளுடைய உழவர் பணி சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னாடி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும். எங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு அதான் முக்கியம். இந்த ஏரியாவில் உங்களுக்கு எந்த ஏரியா சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு அன்னம் இது சிற்றுண்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. செந்தில்குமார் பப்பிதா தேவி வந்திருக்காங்களா? வாங்கம்மா. செந்தில்குமார் பப்பிதா தேவி அவங்க வந்து குளத்தூர்ல இருக்கிறாங்க. ஏமா ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், அவங்க ஆன்மீகத்திற்கு மேலும் சிறக்க வாழ்க்கை வளமுடன். ஆமா இன்னைக்கு வந்து அன்னதானம் வந்துட்டு குருநாதன் செண்பகம் குடும்பம் பண்ணியிருக்கிறாங்கம்மா. அன்னதானம் நம்மளுக்கு தங்கச்சி குருநாதன் சண்பவம் குடும்பம் இன்னைக்கு வந்துட்டு அன்னதானம் பாதிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கிறோம். குருநாதன் சண்பவம் குடும்பம் உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீகத்திற்கு மேலும் பிறக்க அவங்க 2 பசங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை ஏற்பட நம்ம ஒரு நிமிஷத்தை வாழ்த்துருவோம். அவங்க 2 பசங்க கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை லேட்டாக இருக்குது, அதனால வந்துட்டு வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன் அவங்க 2 பசங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை பாய்ச்சல் கிடைக்க, குடும்பம் குதூகலம் ஏற்பட, மகிழ்ச்சி அடைய, அவங்க இது போல தொண்டுகள் மேலும் மேலும் செய்ய வாழ்க வளமுடன். அவங்க சார்பாக வந்து உங்களுக்கு கொடுத்தா கை தட்டுமா? ஜனனி, மோனிகா, ரோகன், நவீன், மோக்ஷிதா, தாரா, தீபன், மோகேஷ், உமாபதி, ரேணுகா தேவி, சங்கமித்ரா எல்லாருமே வந்து இன்னைக்கு பிறந்த நாள். இந்த மாசத்துல பிறந்த நாள் அவங்களெல்லாம் வாழ்த்துறோம். அவங்களுடைய உடல் நலம், குழந்தைங்களுடைய ஆரோக்கிய வளம், அவங்க அப்பா அம்மா குடும்ப வளம், அவங்க மேலே மேலே முன்னேற, படிப்பில் முன்னேற, வாழ்நாளெல்லாம் சுபிட்சமாக வாழ வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் இந்த மாதம் ஆஷா ராஜேஸ்வரன் கொடுத்தீங்க. யாருமா ஆஷா ராஜேஸ்வரி? யார்? ஆமாம் ஆஷாப்பா, நம்ம ஆஷா இங்கே வராங்களே, அவங்க வீட்டுக்கார் பேர் ஆஷா. அதை மட்டும் போட்டுருக்கீங்க. ராஜேஸ்வரி விஜயகுமார் பேர் டைரக்டா சொன்னோம். போட்டோகிராஃபரு ஆஷா முரளி, ராஜேஸ்வரி விஜயகுமார், வசந்தா மாணிக்கம், முருகேசன், சாந்தி 4 பேர்.
நல்லபடியாக வாழணுன்றதுக்காக நல்லா அதுக்கப்புறம் வந்து என்ன வாழ்க வளமுடன் அவங்க எல்லாருடைய உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், விநாயகம், நவீன், கோபி, திவா, நரேஷ், விஜய் இவங்க எல்லாருக்கும் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும். நல்லா வரணும் அவங்க அப்பா நல்லா படிச்சுட்டு எல்லாருக்குமே சீக்கிரம் வரணுமையே எல்லாம் நல்லா உட்காந்துருக்காங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைமா. ஜெகநாதன், சாந்தி, நெப்போலியன், கோமலேஸ்வரி, சத்யா, மகா, வரலட்சுமி, சங்கரி, சுதா, புஷ்பா அவங்க பேர் 10 பேருக்கு உடம்பு சரியாக பண்ணுறதில்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து அப்போல்லாம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க, சூரியனை கும்பிடுவாங்க வந்துட்டு. அது பண்ணுறது இல்லை. நல்ல பிராணாயாமம் மூச்சு விட்டு விடுதலை நல்லா நீங்கள் கூட்டி பெருக்கினா தானே இடுப்பு வலி போகும். இப்போ தான் நின்றுக்கிட்டே கூட்டுறீங்களே, அதுக்குதான் ஆள் வச்சுட்டாங்களே பெருக்கிறதுக்கா கோலம் போடுறதுக்கா. அதனால தான் இந்த வியாதியை தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நான் எல்லாத்தையும் வேண்டிக்கலாம். எல்லாம் காலமாக இருக்கு, அதனால் வேண்டிக்கு இருக்குமா. சிவன் கோயில் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நிற்குதா? வளமுடன் இருவருக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறக்க, அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட, அவங்களுடைய துயரங்கள் நீங்க, அவர்களுக்கு வளமுடன். பூரிவாக்கம் சிவன் கோயில் வந்து சீக்கிரம் கும்பாபிஷேகம் தடையாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும். ஏன்னா அது ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க தெரியுமா? கடவுளுக்கே நம்ம வந்து செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஏன்னா அந்த பரமாத்மா தான் அது நிப்பாடு. அந்த பரமாத்மா தான் ஒரு செகண்ட். அந்த பரமாத்மா தான் நமக்குள்ள ஜீவாத்மா இருக்குது. ஆனால் ஜீவாத்மா எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம். இது எல்லாம் வேண்டும் பொழுது அந்த பரமாத்மாவுக்கு ஒரு சப்போர்ட், அந்த இது சீக்கிரமாக நிறைவேறும். சரிங்களா? ஓகே, எல்லாம் வேண்டிக்கலாமா? சீக்கிரமாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு பூரிவாக்கம் வாழ்க வளமுடன். பூரிவாக்கம் சிவன் கோயில் சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்க, சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்க, சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடந்து அனைவரும் போய் ஆசீர்வாதம் பெற வளமுடன். சரிம்மா, என்ன அர்ச்சனை பல பலன் இல்லை இல்லையே இல்லையே. நான் கூட தெரியுண்ணா. ஹாய் தெரியுண்ணா. ஹாய் ஹாய் ஹாய். தண்ணி அப்படியே தள்ளி விட்டு போய்க்கிறீங்க. வீடியோ தானே எடுத்தீங்க. தண்ணி அப்படியே தள்ளி விட்டு போய்க்கிறீங்க. தண்ணி அப்படியே விட்டுட்டு போய்க்கிறீங்க. நல்லதே முடியல. அதுவுமா அதுவுமா யூடியூப்ல வரும். யூடியூப் தண்ணி எல்லாம் நாங்க தள்ளணும். கேட்டுச்சா?
உழவாரப்பணி வந்து வியாசர் பகுதியில் உள்ள ஓம் சிவாய நமோ. ஓம் சிவாய உழவாரப்பணி அந்த குழுக்கள் வந்து இந்த சிப்காட்டில் கருமாரியம்மன் கோயிலில் சிறப்பாக இந்த உழவாரப்பணியை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மேலும் அந்த சிவனுடைய அருள் கிடைக்க வாழ்த்துகிறோம். மேன்மேலும் இந்த பணியை செய்ய இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறோம். அடுத்த மாதம் வந்து எங்களுக்கு 125வது உழவாரப்பணி. அது வந்து ஞாயிறு கிராமத்தில் அமைந்துள்ள புஷ்பராஜேஸ்வரர் ஆலயத்தில் வந்து நடக்கும்போது அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.